தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: மனம் தளர வேண்டாம். இன்றைய தேவ மனிதர் ஜார்ஜ் விசாட். மண்ணில் பிறந்தது கிபி 1513ஆம் ஆண்டு. விண்ணில் சென்றது 1/3/1548ஆம் ஆண்டு. ஊர் மான்ட்ரூஸ். நாடு ஸ்காட்லாந்து. தரிசன பூமி ஸ்காட்லாந்து. 16ஆம் நூற்றாண்டு. ஸ்காட்லாந்து நாட்டில் டாண்டி என்னும் இடத்தில் மரணத்துக்கு ஏதுவான பிளேக் நோய் தொற்றிக்கொண்டது. மரண ஓலம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க செய்தது. அவர்கள் மரிக்கும் முன் இயேசு கிறிஸ்து தரும் பாவ மன்னிப்பை பெற வேண்டாமா? அவர்களும் பரலோகம் செல்ல வேண்டுமல்லவா? பிரபல நற்செய்தியாளரான ஜார்ஜ் விசாட் கேள்விகளால் மனமுடைந்தார். டாண்டி பகுதிக்கு விரைந்து சென்றார். மரண தருவாயில் இருந்த மக்களின் பாவம் நீங்க செய்ய மன்றாடி ஜெபித்தார். மன்னிப்பை பெற்று தந்தார். மகிழ்ச்சியான மரணங்கள் அங்கு நடந்தன. பலர் அற்புத சுகங்களையும் பெற்றனர். ஜார்ஜ் விசாடின் சிறந்த பிரசங்கங்களை பொறுத்து கொள்ள முடியாத சில மக்கள் அவரை வெறுத்தனர். எனவே அவர்கள் அவரை கொல்லவும் திட்டமிட்டனர். மான்ட்ரோஸ் என்ற இடத்தில் அவரை கொல்லுவதற்காக சுமார் 60 எதிரிகள் ஒளிந்திருந்தனர். ஆனால் ஆவியானவர் அவர்களின் திட்டத்தை அபத்தமாக்கினார். ஜார்ஜ் விசாட் கடவுள் தன்னை காப்பாற்றிய விதங்களை எண்ணி மகிழ்ச்சியுற்றார். ஆயினும் ஜார்ஜ் விசாட் மீது 18 குற்றங்கள் சுமத்தப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டார். கிறிஸ்துவை மறுதலிக்குமாறு பல முறை வற்புறுத்தப்பட்டார். ஆனால் எவ்வித கொடுமைகளை கண்டும் அவர் மனம் தளரவில்லை. இறுதியாக அவரை தூக்கிலிட்டு கொல்லும் முடிவுக்கு வந்தனர். கந்தகத்தூள் நிரம்பிய பாரமான பல பைகளை அவர் மீது கட்டினர். பாரம் தாங்க முடியாமல் அவரது முழங்கால்கள் முடங்கின. இயேசுவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு எதிராளிகளை மன்னிக்கும்படி வேண்டினார். சற்று நேரத்தில் அவரை தீயிலிட்டு எரிக்கும் போதே தூக்கிலும் தொங்கவிட்டார்கள். அவரது ஆவியோ மகிழ்ச்சியான இடம் நோக்கி விரைந்தது. அன்பரே, கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்கவும் உழைக்கவும் முன்வருவீரா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. தூய ஆவியானவர் உன் ஆன்மாவை நெருப்பிலிட்டு வடிவமைத்து மெருகேற்றும் போது நீ அமர்ந்திரு என்கிறார் லாரன்ஸ்.